ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமே சீரீஸான ஃபயர் ஃபோர்ஸ் சீசன் 1 எபிசோட் 6 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எப்போவும் சொல்கிற அதே டைலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியோ சேர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபயர் ஃபோர்ஸ் சீசன் 1 எபிசோட் 6. எல்லாரும் ஆக்சிடென்ட்லயோ சூசைட்லயோ இல்ல இயற்கையாவோ இறந்து போவாங்க. ஆனா எல்லாரும் பார்த்து பயப்படுறது ஃபயர்னால இறந்து போறது அப்படின்னு ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ். ஹிபானா ஒரு கேப்டன், அவகிட்ட நான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அது போக அவளோட அந்த பவர். நான் அப்படியே மயங்கி கீழே விழுந்தேன், ஆனா என்னாலும் சரி ஐரிஸை நான் காப்பாற்றணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். நீ உள்ள போகணும்னா இந்த 5th ஏஞ்சல் 3 தாண்டி தான் போகணும் அப்படின்னு அந்த 3 பேர் வந்து நிற்கவும் ஒரே செகண்ட்ல அவங்க 3 பேரையும் நம்ம ஹீரோ அடிச்சு போட்டுறான். இப்போ நம்ம ஹீரோ உள்ள போறான். அப்போ ஒரு சின்ன விஷயத்த காமிக்கிறாங்க. ஃபயர்ல ஏதோ ஒரு ஸ்டோன் எரிஞ்சு கீழே விழுந்துட்டு இருக்கிறத நமக்கு காமிக்கிறாங்க. அண்ட் ஹிபானா தான் இதை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. சாவறதுக்கு உன்னோட ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் வந்துட்டான் அப்படின்னு சொல்லவும் ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு ஐரிஸ் கேக்குறா. நீ கும்பிடுற கடவுள்கிட்டயே கேட்க வேண்டியதுன்னு இந்த உலகத்துல வாழ்றதுக்கு 2 விஷயம் இருக்கு. ஒன்னு நீ மத்தவங்களை எரிக்கணும், இல்லைன்னா நீ எரிஞ்சு செத்து போயிருவ அப்படின்னு ஹிபானா சொல்றா. சின்ன வயசுல ஐரிஸ் அண்ட் ஹிபானா கண்ணு முன்னாடியே மத்த சிஸ்டர் எல்லாம் இன்ஃபர்னோவா மாறி இறந்து போறாங்க. நல்ல வேலை நான் 3rd ஜெனரேஷன் பைரோகனெட்டிக்கா பிறந்தேன். நான் கண்டிப்பா இதே மாதிரி எரிஞ்சு போக மாட்டேன். ஏன்னா நானே ஒரு ஃபயர் தானே. எனக்கு கீழே இருக்கிற எல்லாரையும் எரிச்சு நான் மேல வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் நீங்க பண்றதெல்லாம் தப்பு அப்படின்னு ஐரிஸ் சொல்றா. உனக்கும் கண்டிப்பா ஒரு நாள் இதே நிலைமை தான் வரும் அப்படின்னு ஹிபானா சொல்லவும் சிஸ்டர் ஐரிஸை விட்டு தள்ளிப்போ, ஒரு ஹீரோ கூட நீ வந்து ஃபைட் பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஷீன்ரோ வேணா, இவ ஒரு கேப்டன், அது போக ரொம்பவும் ஸ்ட்ராங்கானவா அப்படின்னு சொல்லி ஐரிஸ் சொல்லவும் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல, ஒரு ஹீரோ எப்பவும் மத்தவங்களை காப்பாத்துவாங்க அப்படின்னு நம்ம சொல்லவும் ஒன்னாலெல்லாம் என்ன எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லவும் அதை நான் ட்ரை பண்ணி பார்த்தா தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். பட் ஹிபானா அவளோட பவரை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை மயங்க வைக்கிறா. உண்மையிலேயே நீ எல்லாம் தலை வணங்குறதுக்கு மட்டும்தான் லாய்க்கு அப்படின்னு சொல்லி அவ ஹீல்ஸை வச்சு நம்ம ஹீரோவை மிதிக்கிறா. என்ன பண்ண, எனக்கு ஏன் தலை சுத்துது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் உன்னோட பிளட்டை நான் ஹீட் பண்ணியிருக்கேன். ஸோ உன்னோட பிரெயினுக்கு போற அந்த பிளட் ப்ரெஷர் ரொம்பவே கம்மியாகிறதுனால உன் பிரெயின் ஒழுங்கா ஒர்க் ஆகாது, உன்னால எந்திக்க கூட முடியாது. இப்போ நீ எப்படி ஃபைட் பண்ண போற ஹீரோ அப்படின்னு வாசிரிக்கவும், அப்படின்னா என் பிரெயின்ல தான் அது நடக்குது, கிட்டத்தட்ட இது ஒரு இல்யூஷன் மாதிரி தானே, அப்படின்னா இது எதுவோ உண்மை கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ எந்திரிச்சு நிக்கிறான். என்னடா முட்டாள்தனமா பேசுற, உன்னால எந்திரிச்சு நிக்க கூட முடியல அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும் இது எல்லாமே எனக்கு இல்யூஷன் தான், உண்மை கிடையாது அப்படிதானே அப்படின்னு நம்ம கேட்கவும் நீ ஹீரோ நினைக்கிறது கூட தான் உண்மை கிடையாது அப்படின்னு அவ கிண்டல் பண்றா. இல்யூஷனா எனக்கு தலை சுத்துறதுனால ரியல் லைஃப்லயும் எனக்கு தலை சுத்துது, அப்படின்னா இல்யூஷனா நான் ஒரு ஹீரோனா ரியல் லைஃப்லயும் நான் ஹீரோ தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். இது முட்டாள்தனமா இருக்கு, எப்படி நீ எந்திரிச்சு நிக்கிற, சரிவா ஆசைப்பட்டபடியே மோதி பாத்திரலாம் அப்படின்னு ஹிபானா சொல்றா. சிஸ்டர் நீங்க அப்படின்னு ஐரிஸ் சொல்ல வருவோம் வாயை மூடிட்டு வேடிக்கை மட்டும் பாரு அப்படின்னு ஹிபானா சொல்றா. செத்ததுக்கு அப்புறம் பூவை போடுவாங்க, நான் என் பூவை போட்டே உன்னை சாகடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபயரையே பூ மாதிரி அவ கிரியேட் பண்றா. நீயும் ஏதோ பிரச்சனையில தான் கஷ்டத்துல இருக்கன்னு எனக்கு தெரியுது, கவலைப்படாத, அந்த ஹீரோ உன்னை காப்பாத்துவான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு அவ நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றா. நம்ம ஹீரோ பறந்து வரவும் அவனை மயங்க வச்சிருந்தா. சோ இப்போ அப்படியே நம்ம ஹீரோ போய் முட்டிட்டு கீழே விழுதான். என்ன நீ காப்பாத்த போறியா, முதல்ல உன்னை நீ காப்பாத்திக்கோ, நீ செத்ததுக்கு அப்புறமா கனவுல ஹீரோ வாக்கியா, சரியா, நான் உன்னை ஃபர்ஸ்ட் சாகடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ அவ ஃபயர்லயே ஒரு ட்ரீயை கிரியேட் பண்றா. அதுல இருந்து லீவ்ஸ் எல்லாமே உதிருது. பட் அது லைட்டா நம்ம ஹீரோ மேல படவுமே ரொம்பவும் ஹீட்டா இருக்கு. அந்த பூல்லாம் நம்ம ஹீரோ மேல வந்து பட்டு நம்ம ஹீரோக்கு ரொம்பவும் வலிக்குது. என்ன ஹீரோ புதுசா ஏதோ டான்ஸ் ஆடிட்டு இருக்க போல அப்படின்னு கிண்டல் பண்றா. போது நிறுத்துன்னு ஐரிஸ் சொல்லவும் ஹீரோ கடவுள் இது ரெண்டுமே ரியாலிட்டியில கிடையாது அப்படின்னு ஹிபானா சொல்லவும் நீங்களும் தானே அந்த டைம்ல ப்ரே எல்லாம் பண்ணீங்க அப்படின்னு ஐரிஸ் கேட்கவும் எனக்கு அவ்வளவா கடவுள் நம்பிக்கை கிடையாது, ஆனா என்ன விடவும் அதிகமா கஷ்டப்பட்டு ப்ரே பண்ண எல்லாருமே இறந்து தானே போனாங்க. அப்பதான் நான் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டேன், இந்த ஃபயர் அது கடவுள் கிடையாது, அது ஒரு டெவில். சோ நான் அந்த டெவிலை ஏத்துக்கிட்டேன், நானும் ஒரு டெவிலா மாறினேன் அப்படின்னு ஹிபானா சொல்லவும் ஆனா ஒவ்வொரு நாளுமே நீங்களே எங்க கூட சேர்ந்து தானே ப்ரே பண்ணீங்க அப்படின்னு சொல்லி ஐரிஸ் கேட்கிறா. எல்லாருமே ப்ரே பண்ணோம், கடைசியில் நமக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு அவ கேட்கிறா. இப்போ ஒரு ஃபிளாஷ்பேக் போகுது. பிரின்சஸ் ஹிபானாவும் வந்துட்டு ஒரு சிஸ்டரா இருந்து ப்ரே பண்ணிட்டு இருக்கா. திடீர்னு ஒரு நாள் அவ கூட இருக்கிற எல்லா சிஸ்டரும் இறந்து போறாங்க. ஐரிஸ் அண்ட் ஹிபானா மட்டும்தான் உயிர் பழைக்கிறாங்க. மற்ற சிஸ்டர்ஸ் எல்லாருமே என்ன விடமோ அதிகமா கடவுள் பக்தியில ப்ரே பண்ணிட்டு இருந்தவங்க தான். ஆனா எல்லாருமே ஃபயருக்கு இறையாதானே ஆனாங்க. அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், எனக்குள்ளே இருக்கிற அந்த ஈவில் நான் ஏற்றுக்கிட்டேன். செல்ஃபிஷ்னஸாக இருக்கிறது தான் இங்கே முக்கியம், நல்லது பண்ணுறதுனால எதுவோ கிடைக்க போகிறதில்ல அப்படின்னு வா சொல்லவும் பிரின்சஸ் ஹிபானா நீயும் என்ன மாதிரியே இந்த ஃபயர்னால கஷ்டப்பட்டிருக்க, உன்னோட வலி எனக்கு புரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் என்னோட வலி உனக்கு எப்போவோ புரியாது அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஹீரோவை அப்படியே அவள் எரிக்க ட்ரை பண்ணுறா. நான் ஒரு ஹீரோ, கண்டிப்பாக உன்னை காப்பாற்றுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ லேண்ட் ஆகவும் இது எப்படி பாசிபிள், இவன் எப்படி கீழே நிற்கிறான் அப்படின்னு சொல்லி அவள் ஆச்சரியப்படுதா. உன்னோட வழியிலேருந்து நான் உன்னை வெளியே கொண்டு வரேன், இது எல்லாமே உன்னோட நல்லதுக்காக தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் என்னோட நல்லதுக்காக அப்படின்னா நீ இறந்து போ, அதுதான் எனக்கு நல்லது அப்படின்னு சொல்லி இன்னும் அந்த ஃபயர் பவரை கூட்டுறா. ஃபயர் ஜஸ்ட் மத்தவங்களை எரிக்க மட்டும் செய்யறது இல்ல, குளிர்ல நமக்கு இதமா இருக்கு, இருட்டுல நமக்கு வெளிச்சத்தை தருது அப்படின்னு ஐரிஸ் சொல்லவும் ஹீரோன்னு எப்பவுமே கிடையாது அப்படின்னு சொல்லவும் ஹீரோன்னு இல்லாம இருக்கலாம், ஆனா அதை கிரியேட் பண்றதுக்கு தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஏன்னா நான் ஒரு உண்மையான ஹீரோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவில் போய் அட்டாக் பண்றான். இப்ப ஹிபானா ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறா. ஃபயர்லயே அவ நிறைய ஃபிளவர்ஸை கிரியேட் பண்ணி அங்க இருக்கிற குழந்தைங்களை ஹாப்பியாக்கிட்டு இருக்கா. இந்த ஃபயர்ல நம்ம காப்பரா கலந்தா இது எப்படி மாறா அப்படின்னு சொல்லி அவ அதோட கலரை சேஞ்ச் பண்றா. இப்படியே சல்ஃபர் பொட்டாசியம்னு அவ கலக்கவும்
அதோட கலர் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கு. ஐரிஸ் இது எல்லாத்தையும் ஒளிஞ்சிருந்து பார்த்து ரொம்பவும் இம்ப்ரெஸ் ஆகிட்டு இருக்கா. இந்த சின்ன வயசுலயே உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைங்க சொல்றாங்க. ஐரிஸ் அதை ஒளிஞ்சிருந்து பாக்குறத ஹிபானா பார்த்துட்டு இப்ப ஐரிஸ் கிட்ட போயிட்டு ஏன் ஒளிஞ்சிருந்து பாக்குற, இங்க வந்து பாரு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. உடனே ஐரிஸ் ரொம்பவும் ஹாப்பியாக அங்க போறா. ஐரிஸ் அதை தொட போகவும் இது பாக்குறதுக்கு ஃபிளவர் மாதிரி தெரிஞ்சாலும் இது ஃபயர்ஸோ தொடக்கூடாது அப்படின்னு சொல்றா. சிஸ்டர் ஹிபானா ஃபயரை வச்சு விளையாடாதீங்கன்னு சொல்லியிருக்கல அப்படின்னு சிஸ்டர் வரவும் ஓகே சுமீரே அப்படின்னு சொல்லி இப்ப மத்த பசங்க எல்லாம் அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு சிஸ்டர் ஹிபானாட்ட சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. ஐரிஸ் ஹிபானா கையை பிடிச்சிட்டு அப்படியே யோசிச்சுட்டே நின்றுட்டு இருக்கவும் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி ஹிபானா கேக்குறா. அது வந்து திரும்பவும் எனக்கு அந்த ஃப்ளவர்ஸை காமிப்பீங்களா அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும் சரி ஓகே உனக்காக நான் திரும்பவும் அந்த ஃப்ளவர்ஸை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹிபானா சொல்லியிருப்பா. ஐரிஸும் ரொம்ப ஹாப்பி ஆகுறா. இவங்க ரெண்டு பேருமே ரொம்பவும் க்ளோஸா பாசமா இருக்காங்க அப்படிங்கறத நமக்கு காமிக்கிறாங்க. பட் ஒரு நாள் திடீர்னு அந்த சர்ச்சில் இருந்த எல்லா சிஸ்டர்ஸுமே வந்துட்டு இன்ஃபர்னோவா மாறிட்டாங்க. ஐரிஸ் அண்ட் ஹிபானா மட்டும்தான் உயிரோட இருக்காங்க. இந்த ஃபயர் இது அழகானது இல்ல, இது ரொம்பவும் மோசமானது, இது ஒரு டெவில், நாங்க ஃபயரை கடவுளா கும்பிட்டோம் எதுவுமே நடக்கல அப்படின்னா நானும் இந்த டெவிலை ஏத்துக்கிடணும், நானும் ஒரு டெவிலா மாறணும், இதுக்கு மேல நம்மளால எதுவும் பண்ண முடியாது, வா போலாம் அப்படின்னு சொல்லி ஹிபானா ஐரிஸ் அங்கிருந்து கூட்டிட்டு போறா. இந்த ஃபயர் இது ஒன்னும் கடவுள் கிடையாது, இது நரகத்துல இருந்து வந்த ஒரு டெவில். இந்த டெவிலோட பவரை நான் ஏத்துக்கிட்டேன். நானும் அதுக்கப்புறம் ஒரு டெவில் மாதிரியே நடந்துக்கிட ஆரம்பிச்சேன். பீப்புள், ஃபிளேம்ஸ் இது எல்லாத்தை பத்தியுமே நான் ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறமா ஹாஜிமே இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் அவங்களுக்கு கொடுத்தேன். அதுக்கே அவங்க ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க. இதை பத்தி நீங்க இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா நான் கேப்டனா மாறணும், எனக்கு நீங்க ஃபண்டிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தனி ரிசர்ச்லாவே வாங்கினேன் அப்படின்னு சொல்லி ஹாஜிமா யோசிச்சுட்டு இப்ப மயக்கத்துல இருந்து கண் முழிக்கிறா. என்னோட லைஃப்ல எப்பவுமே நீங்க தான் எனக்கு ஹீரோ சிஸ்டர், அன்னைக்கு நீங்க தான் என்ன காப்பாத்துனீங்க, நீங்க தான் என்னோட ஹீரோ அப்படின்னு சொல்லி ஐரிஸ் சொல்லவும் ஆனா என்னோட லைஃப்ல எந்த ஹீரோவும் இல்ல அப்படின்னு சொல்லி ஹிபானா சொல்லவும் உடனே நம்ம ஹீரோவா கிட்ட போயிட்டு உன்னோட லைஃப்ல உனக்கு ஒரு ஹீரோ தேவைப்பட்டான்னா அவன் இதோ இந்தாதான் இருக்கான், ஜஸ்ட் வானத்தை பார்த்து என்னோட நேம சொல்லு, உனக்கு ஆபத்துனா நான் உடனே அந்த இடத்துல நிப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஆனா நான் உன்னை அட்டாக் பண்ணிருக்கேன், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்கவும் உனக்கு ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா நீ என்ன கூப்பிடலாம், நான் கண்டிப்பா வருவேன், ஏன்னா அதுதானே ஹீரோஸோட வேலை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஹிபானாக்கு நம்ம ஹீரோ மேல கொஞ்சம் லவ் வருது. சரி நான் தோத்து போயிட்டேன், இதுக்கப்புறம் ஃபைட் பண்ணல அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும் நான் இப்பெல்லாம் வைக்கப்பட்டதுல தைரியமா மாறிட்டேன் அப்படின்னு ஐரிஸ் சொல்றா. நீ தனியால என்ன பார்க்க வந்தப்பமே அது தெரிஞ்சது அப்படின்னு ஹிபானா சொல்லவும் நான் உங்களை ரொம்பவும் மிஸ் பண்ண சிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஐரிஸ் சொல்றா. உனக்கு செஞ்ச ப்ராமிஸை நிறைவேற்ற வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி சின்ன வயசுல ப்ராமிஸ் பண்ணபடி ஐரிஸ்க்கு ஐரிஸ் ஃப்ளவரையே வர வச்சு காமிக்கிறா. உடனே ஐரிஸ் ஹிபானாவை கட்டி பிடிச்சு ஹாப்பி ஆகுறா. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஃபயரை தான் எல்லாரும் கடவுளா கும்பிடுறாங்க. என்னதான் இவங்க வழிபட்டாலுமே அந்த வழிபட்ட அந்த சிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு இறந்து போயிருந்தாங்க. அப்புறம் எதுக்குடா அந்த ஃபயரை ப்ரே பண்ணணும், எப்படி இருந்தாலும் ப்ரே பண்ணவங்களே இறந்து தானே போறாங்க அப்படின்னு சொல்லி ஹிபானா ரொம்பவும் வருத்தத்துல தான் வந்துட்டு ஒரு டெவில் மாதிரி மாற ஆரம்பிக்கிறா. பட் உள்ளுக்குள்ளாவா வந்துட்டு ரொம்பவுமே ஒரு நல்ல பொண்ணு தான். அண்ட் நம்ம ஹீரோ இப்ப ஹீரோயிக்கா பேசின எல்லாத்தையும் பார்த்து அவ இம்ப்ரெஸ் ஆகி நம்ம ஹீரோவை லவ் பண்ண ஆரம்பிக்கிறா. இப்ப இவங்க எல்லாருமே ஒன்னு சேர்ந்துருந்தாங்க. ஹிபானா இன்ஃபர்னோவை பத்தி ரிசர்ச் பண்ணி அப்படி என்னதான் கண்டுபிடிச்சா. கத்தீட்ரல்ல இருந்த அந்த எல்லா சிஸ்டர்ஸுமே அப்படி ஒரே நேரத்துல இன்ஃபர்னோவா பத்திக்கிட்டு எரிய ஆரம்பிச்சாங்க. என்னதான் நடக்குது அப்படிங்கறத போக போக இருக்கிற எபிசோட்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.